வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். குட் பேட் அட்லி படம் வந்து பொங்கலுக்கு 100% ரிலீஸ் ஆக போகுது. இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய இந்த குட் பேட் அட்லி பாத்தீங்கன்னா படம் வரதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு மாசம் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 200 கோடி பக்கம் கலெக்ஷன் ஆயிருக்கு. இந்த 200 கோடி எப்படி கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 95 கோர்ஸ் மேல வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே விடாமுயற்சி ஒரு 75 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க. இப்போ குட் பேட் அட்லி 95 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம படம் பாத்தீங்கன்னா சேட்டலைட் சாங் இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு மேல அடிச்சு தூக்கிட்டு இருக்குது. ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு தலை ஸ்கிரீன்ல வரப்போறாரு. 2 வருஷத்துல தலை மத்த எல்லார் படமும் வந்துருச்சு. தமிழ் சினிமால தலப்படம் மட்டும் வரவே இல்லை. துணிவுக்கு அப்புறம் தலப்படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக ரசிகர்கள் திரையில பார்க்கணும், ரசிகர்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள் இந்த 2 வருஷம் ஓடிடுச்சு. இந்த 2 வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு சில சந்தோஷங்கள் கிடைச்சிருக்கு. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ரஜினிகாந்த் சாரோட படம் பாத்தீங்கன்னா வேட்டையன் ரிலீஸ் ஆயிருக்கு. ரஜினி எல்லா ஹீரோஸ்க்கும் படம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஹாப்பினஸ் கொண்டாடுறாங்க. ஆனா தல ரசிகர்கள் மட்டும் ஹாப்பினஸ் கொண்டாட முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அவங்களுடைய ஒட்டுமொத்த கொண்டாட்டமும் இந்த 2 வருஷம் கழிச்சு விடாமுயற்சி குட் பேட் அட்லியில கிடைக்க போகுது. இந்த குட் பேட் அட்லி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படங்க. கதை கிதெல்லாம் ஓரங்கட்டி வச்சிருங்க. கமர்ஷியல், நீங்க ஒரு ரசிகனா இருந்து ஒரு ரசிகன் தன்னுடைய தலைவருக்கு படம் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரசிச்சு ஒவ்வொரு பிரேம்லயும் அஜித்குமார் அவர்களை எப்படி எல்லாம் காட்டணும், எப்படி எல்லாம் காட்டினா பூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ண முடியும், ரசிகர்களுடைய ஹாப்பினஸ் எப்படி எல்லாம் பூஸ் பம்பா மாத்த முடியும் அப்படிங்கறத பல்ஸ் புடிச்சு சூப்பரா பண்ணிருக்காரு அத்திக் ரவிச்சந்திரன். இவர் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ண படம் பாத்தீங்கன்னா மாஸ் கமர்ஷியல் படமா இருந்துச்சு. சேம் அது அந்த மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் சாங்கு சென்டிமெண்ட் எல்லாமே இந்த படத்துல இருக்குது. ஆனா ரசிகர்களுடைய கொண்டாட்டம் தான் தலை தெளிவா சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு, நான் உனக்கு நீ என்ன பண்ணாலும் சரி அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தலை அழகா பிளான் பண்ணியிருக்காரு. குட் பேட் அட்லி ஷூட்டிங் இன்றோடு முடிகிறது. இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ட்ரைனிங் எடுக்க போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் விடாமுயற்சிக்கு ஒரு 1 வீக் கொடுக்க போறாரு. அதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா 2025 ஜனவரியில அவர் ரேஸ்ல கலந்துக்க போறாரு தலை. அந்த ரேஸை முடிச்சுட்டு தான் அடுத்து என்ன படம் பண்ண போறாரு, சிவா கூட சேர போறாரா இல்ல சிவா கூட சேராம அவர் தனியா படம் பண்ண போறார், வேற ஒரு ப்ரொடியூசர் வேற ஒரு டைரக்டர் கிட்ட படம் பண்ண போறாரா அப்படிங்கிறது தெரிய வரும். இதுக்கு நடுவுல ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KGF 3 கண்டிப்பாக நடக்கும். அந்த KGF 3ல தல அஜித்குமார் அவர்கள் கண்டிப்பாக அந்த படத்துல நடிக்கிறாரு. கண்டிப்பாக இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இது கண்டிப்பா இது நடந்தே தீரும். தல ரசிகர்களை மறுபடியும் ஒரு கட்டத்துக்கு அதிகமான பேன் இண்டியா மூவிக்கு அஜித்குமார் அவர்களை அந்த KGF 3 எடுத்துட்டு போகும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பல விதத்துல மகிழ்ச்சியை கொண்டாடிட்டு இருக்க அஜித்குமார் ரசிகர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இனிமே ஒவ்வொரு நாளும் ட்ரீட் தான், ஒவ்வொரு நாளும் அப்டேட்டா கொட்ட போகுது. கவலையப்படாதீங்க. இனிமே உங்க காட்டுல தான் மழை. 2 வருஷம் பொறுமையா இருந்ததுக்கு உங்களுக்கு இந்த 1.5 மாசம் உங்களுக்கு செம்ம ட்ரீட் காத்துட்டு இருக்கு. டெய்லி அப்டேட் தான். இனிமே எல்லாமே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல்ல இதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.